बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। क़ालल्लाहु सुब्हानहु व तआला मा कान लि नबिय्यिन अन यकून लहु उसरा हत्ता यस्खन फ़िल अर्ज़ ஸதகல்லாஹுல் மௌலானல் அலீம்। மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நேரங்களிலே இரண்டு விஷயங்கள் முன்னால் வருகிற போது சில விஷயங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அதை முன்னிலைப்படுத்துவார்கள். சில நேரங்களில் அல்லாஹ் அந்த தேர்ந்தெடுத்தலை கொஞ்ச காலத்திற்கு தவிர்த்திருக்கலாம், இப்போது அதை தேர்ந்தெடுத்திருக்க வேண்டியது இல்லை என்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் அதை ஒழுங்குபடுத்துவது உண்டு. ரெண்டு விஷயம் நமக்கு முன்னால் வருதுன்னா அதில் எதுக்கு முக்கியத்துவன்றது தான் பெரிய பிரச்சனையே. இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா அப்படின்னு நம்ம குழம்ப ஆரம்பித்தோம்னா ரொம்ப குழம்பிடுவோம். அப்போ சின்ன விஷயமா இருந்தால் லேசாக முடிவு எடுத்துடலாம். நீண்ட கால பிரச்சனையை எது பாதிக்கும் என்று சொன்னால் உடனடியாக முடிவு எடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம நிலைமை என்னன்னு கேட்டால் சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நேரம் யோசித்து பெரிய பிரச்சனை வரும்போது உடனே முடிவு எடுத்துருவோம். ரொம்ப நேரம் நம்முடைய சிந்தனைகளை சின்ன பிரச்சனை, ஐஸ்கிரீம் சாப்பிட்றதா இல்லையான்றதுல ரொம்ப நேரம் பிரச்சனை, வெளிநாட்டில் எந்த நாட்டுக்கு போகிறதுன்றதுல உடனடியாக முடிவு. இந்த சின்ன பிரச்சனைகள் என்பது பெரிய அளவு பாதிக்காதது. பெரிய பிரச்சனை என்று வருகிற போது உடனடியாக அவற்றை நாம் அணுகாமல் தூரநோக்கு சிந்தனையோடு அதை நாம் அணுக வேண்டும். தூரநோக்கு சிந்தனை என்று சொன்னால் அதனுடைய பயன் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய இன்னபிற பாதிப்புகள் என்ன, இது எல்லாவற்றையும் யோசித்து தான் நீண்டகால பிரச்சனைகளை நமக்கு எது சாதகம் பாதகம் என்று நாம் முடிவெடுக்க வேண்டும். நபிகள் பெருமானாருக்கு முன்னாலும் ரெண்டு விஷயங்கள் வருகிற போது எதை முன்னிலைப்படுத்துவது என்பதில் பல நேரங்களில் சிறப்பான வழிகளை காட்டிய போதும் சில நேரங்களில் அல்லாஹ் பண்படுத்தவும் செய்திருக்கிறான் என்கின்ற திருக்குர்ஆன் வசனத்தை பார்க்கிறோம். பத்ர் போர் நடந்து முடிந்தது போது 70 கைதிகள் பெருமானாருக்கு முன்னாலே 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்யணும்? இதுவரை நபிமார்களுடைய வழக்கம் என்ன? இஸ்லாம் ஒரு மார்க்கம் பரவி கொண்டிருக்கிற போது அதன் எதிர்ப்பாளர்கள், அந்த எதிர்ப்பாளர்கள் பலம் பெற்றுவிடக்கூடாது. இப்போது இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிற போது அதன் எதிர்ப்பாளர்கள் இவர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களிடத்தில் கைதிகளாக அகப்பட்டு விட்டால், அவர்களை விட்டால் அவர்கள் மீண்டும் வரத்தான் செய்வார்கள். இஸ்லாம் பலப்படாது. இப்போது விட்டுவிடுவது முறையானது அல்ல. இதுதான் எல்லா நபிமார்களுக்கும் இருந்த செய்தி. எப்போது இஸ்லாம் வலுப்பெற்று விடுகிறதோ, அந்த நபிமார்களின் கொள்கை திடமாகி விடுகிறதோ, அதற்கு பிறகு வேறு விஷயங்களை கையில் எடுக்கலாம். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இப்படி செய்யக்கூடாது. இதுதான் நபிமார்களுக்கு அல்லாஹ் வைத்திருந்த நியதி. அல்லாஹ்வின் மார்க்கம் மிகைப்பதற்கு முன்பு வேறு நடவடிக்கைகள் கூடாது. இதுதான். இங்கே பத்ர் கைதிகள் விஷயத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்து, இவங்களை விட்டுறலாம், ஃபித்யா காசு வாங்கிக்கலாம், வேறு நடவடிக்கைகளை எடுக்கலாம், இவர்களை கொல்லக்கூடாது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், விட்டுட்டா அது நமக்கு தான் பலகீனம், அவர்களுடைய பலகீனம் தான் நம்முடைய பலம். அப்போ என்ன செய்யணும்? அவர்கள் நம்மை மிகைக்காமல் இருப்பதற்கு நாம் எதை கையில் எடுக்கணும்? நம்ம விடுவதனால நம்ம எதிர்க்கிற மக்கள் குறைந்து போவார்களா, அதே அளவில் இருப்பார்களா? இதெல்லாம் யோசித்து பார்த்து உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனம் இறங்கினா, மா கான லி நபிய்யின் அன் யகூன லஹு அஸ்ரா.
சிறை கைதிகள் எந்த நபியிடம் இருந்தாலும் அந்த நபிக்கு அவர்களை மிகைக்கிற வாய்ப்பு இருந்தால் அதை எடுக்க வேண்டுமே தவிர அவர்களிடத்தில் ஃபித்யாக்கள் வாங்குவது எந்த நபிக்கும் தகுதியானது கிடையாது, எந்த நபியும் இப்படி செய்ய மாட்டார்கள் அப்படின்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீர்ப்பை புரிந்தார். அல்லாஹ்வே தீர்ப்பு சொல்லி இந்த தேர்ந்தெடுப்பு தவறு, இருந்தாலும் அந்த ஃபித்யாவை பயன்படுத்துங்க அப்படின்னு அனுமதி கொடுத்தான். பின்னாட்களில் எல்லாரும் இதே போலத்தான், கைதிகள் இருந்தால் ஃபித்யா வாங்கி அவர்களை விட்டுவிடுகிற வழக்கம் பின்னால் வந்தது, எப்போது இஸ்லாம் மிகைப்பாகிவிட்டதோ. ஆனால் ஆரம்ப காலத்திலே முதலாவது போருக்கு பின்னால் அல்லாஹ் இதை மறுத்த செய்தி வருகிறது. இங்கே நாம் கவனிக்கணும், அந்த அளவிற்கு அல்லாஹ்வே கண்டித்து இது தவறு என்று சொல்லுகின்ற அளவுக்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவு அங்கு பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், கைதிகளிடத்தில் சிலர்கிட்ட காசு வாங்கினாங்க, இன்னும் சிலரிடத்தில் உனக்கு என்ன இல்மு இருக்கோ அதை கற்றுக் கொடுத்துட்டு போ அப்படின்னா. உங்களுக்கு அம்பு எரிய தெரிஞ்சால் அம்பு எரிய கற்றுக் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு ஈட்டி எரிய தெரிஞ்சால் ஒரு முஸ்லீம் வீரருக்கு அந்த ஈட்டி எரியதை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை ஆகிடுங்க. குதிரை ஏற்றம் ஒருவருக்கு தெரிந்தால் அதை கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் போகலாம். அங்கே இல்முக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதை ட்ரைனிங் கொடுத்துட்டு நீங்கள் ரிலீஸ் ஆகலாம். எந்த நிலைமையிலும் ஏதாவது ஒரு கலையை கல்வியை கற்றுக்கொள்வது என்பது முக்கியம் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஊக்கப்படுத்துகிறார். அவங்க நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு போவாங்கன்னா அவங்க என்ன கற்றுக் கொடுப்பார்கள்? இஸ்லாம் அல்லாத மக்களிடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டு குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுப்பார்களா? இல்லையே. அவங்களுக்கு தெரிந்ததை கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களிடத்தில் என்ன தெரிந்திருக்கும்? ஒரு யுத்த வீரர்களிடத்தில் என்ன கலை தெரியுமோ அதை கற்றுவிட்டு கொடுத்து விட்டு போவார். இப்படித்தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்விக்கான அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது ஒரு துவா ஒப்புக்கொள்ளணும். நம்ம நியத்து வச்சுறது எல்லாம் ஏற்றுக்குவோம். என்ன நியத்து வைக்கிறோமோ அதை கபூல் செய்வான். ஜம்சம் தண்ணி குடிக்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம் அவர்கள் ஜம்சம் தண்ணி குடிக்கும்போது என்ன நியத்து வச்சாங்கன்னா, நான் அம்பு எறிகிற போது இலக்கு தவறாமல் சரியான குறியிலே அது போய் செலுத்தப்பட வேண்டும், எனக்கு அம்பு எறிகிற கலை நிறைவு பெற வேண்டும் அப்படின்னு நியத்து வச்சு ஜம்சம் தண்ணீரை குடித்தார்கள்னு பார்க்குறோம். அம்பு எறிவது ஒரு கலை, அன்றைக்கு மிக முக்கியத்துவத்தை பெற்றிருந்தது. அதில் நான் தேர்ச்சி பெற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபிகளிடத்தில் அதிகம் சொல்வார்கள், நீங்கள் எல்லாம் பனு இஸ்மாயிலுடைய சந்ததி, நீங்கள் பனு இஸ்மாயிலின் சந்ததி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அம்பு எறியதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றிருந்தார்கள். உங்களுக்கும் அது வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்கள் மூதாதையர்கள் அம்பு எறிஞ்சாங்கன்னா நீங்களும் நல்ல அம்பு எறிய வாய்ப்பு இருக்கு. எனவே அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதில் கொஞ்சம் ட்ரைனிங் நல்லா எடுங்க, நீங்கள் சிறப்பாக அம்பு எறியலாம். குதிரை ஏற்றமாக இருக்கலாம், அம்பு எறிவதாக இருக்கலாம், யுத்தகலத்தினுடைய பல பயிற்சிகளாக இருக்கலாம். நபிகள் பெருமானார் தூண்டினார்கள், அதை செய்ய அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள் என்பதெல்லாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பண்பு முஸ்லிம்களிடத்தில் இருக்க வேண்டும். எனவே தான் கிதாபுல் ஈமான் என்ற வார்த்தைக்கு பாபை அடுத்து புகாரி உட்பட பல்வேறு ஹதீஸ் கரந்துகளில் கிதாபுல் இல்ம் என்று எழுதுகிறார். கிதாபுல் ஈமானை அடுத்து கிதாபுல் இல்ம், மார்க்க கல்வி, பொதுவாக கல்வி, இவற்றை கற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற வண்ணம் இந்த பாடங்கள் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது என்று சொன்னால், இன்றைக்கு கல்வியில் ஒன்றை தெரிந்து கொள்வதில், டெக்னாலஜியை பயன்படுத்துவதில், என்ன டெக்னாலஜி இன்றைக்கு இருக்கிறதோ அதில் முக்கியத்துவம் தருவதில் நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். ஒரே கம்ப்யூட்டர் அல்ல, கம்ப்யூட்டரை தாண்டி இப்போ ஏஐ இன்னும் ஒரு புதிய ஒரு வகையில் ஒரு தொழில்நுட்பம் பிறந்திருக்கிறது. சேட் ஜிபிடி என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை அதிலிருந்து தான் நாம் கொண்டு செல்ல முடியும் என்று இன்றைக்கு மாறுகிறது என்றால் இஸ்லாமிய உலகமும் அதை நோக்கி நகர வேண்டும். அன்றைக்கு எது முக்கியமோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒன்று. ஹிக்மத்து பால்லத்துல் முஃமின், ஞானம் என்பது முஸ்லிம்களின் காணாமல் போன சொத்து. ஐன வஜதஹா, அது எங்கே கிடைச்சாலும் சரி அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதை படித்து கொள்ளுங்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள்.
யாரிடம் இருக்கிறதோ அவரிடமிருந்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். எனவே கல்வி கேள்விகளிலே ஞானங்களிலே அதிக முக்கியத்துவம் தந்து ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக, அடுத்த தலைமுறை கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு சமூகமாக நாம் முன்னேறுகின்ற நல்ல தௌஃபீக்கை நமக்கு நல்குவானாக. சுப்ஹானல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். தயவுசெய்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஆதரவு தாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் யூடியூப் சேனல். தேங்க்யூ.